ரெண்டுல குஜராத் வின் பண்ணாங்க. முன்ன நம்ம வின் பண்ணி இப்ப யாரு வாங்குவாங்க? கண்டிப்பா டெஃபினெட்லி சிஎஸ்கே தான். நீங்க வந்து டைம் டேபிள் படி பாத்தீங்கன்னா கூட ஃப்ரம் த பிகினிங் டில் நவ் சிஎஸ்கே தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர முடியுது. மீதி எல்லாருக்கும் வந்து டவுன்ல தான் இருந்திருக்காங்க. சிஎஸ்கே ஆர் த பெஸ்ட். எல்லாம் நிறைய பேர் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா? ஆக்சுவலி வந்து மிகப்பெரிய ஸ்கேம் எதுனா வந்து இட்ஸ் ஆன்லைன் ஸ்கேம். ஆன்லைன்ல டிக்கெட் யார் எடுத்தாங்களோ பாதி ஒரு 75% மேல ஸ்கேம் தான். அதுக்கப்புறம் இங்க இருந்து பிளாக் டிக்கெட்ல வாங்குறதும் அதோட இது பரவாயில்ல. காசு கொடுத்துட்டு டிக்கெட் கையில கொடுத்துறாங்க. நீங்க பிளாக்ல டிக்கெட் வாங்குவீங்க? நாங்க பிளாக்ல இப்போ டிக்கெட் தான் வாங்கணும். வேற டிக்கெட் எங்க இருக்கு? இப்பதான் பிளாக்ல டிக்கெட் வாங்கணும். ஆமா, இது 1500 ரூபாய். 1500 டிக்கெட் 4K பிளாக்ல. 4K பிளாக்ல. ஒன்லி தோனிக்கு மட்டும் தான். தோனிக்காக அதுக்கப்புறம் நம்ம மண்ணுக்காக. போன மேட்ச்ல தோனி விளையாடு, இந்த மேட்ச்ல கண்டிப்பா விளையாடுவேன்னு எதிர்பார்க்கிறோம். மேட்ச் ஆரம்பிச்சாச்சு. நீங்க இங்க டிக்கெட் எடுத்துட்டு போ. முதல்ல ஸ்கேம் பண்ணிட்டாங்க எங்களை, மறுபடியும் ஸ்கேம் பண்றாங்க. இன்னும் எவ்வளவு வாட்டி தான் ஸ்கேம்? அதான் எவ்வளவு வாட்டி? 3 டிக்கெட் ஸ்கேம். ஒன்னும் விஷயம் இல்ல. இப்போ வந்து இந்த பேச்சு கொடுத்த உடனே நான் இங்க தோனிக்கு பார்க்க ஓட போனோம். சோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ரெண்டு வந்து குஜராத் கப் வாங்கினாங்க. ஆமா, 23 நம்ம வாங்கி. ஆமா ஆமா ப்ரோ. இந்த வாட்டி 2 பேர் மோதுறாங்க. யார் ஜெயிக்கும்? கண்டிப்பா நாம தான் ப்ரோ. நம்பர் 7 தலைக்கு இந்த 6வது வாட்டி நம்ம கப் அடிச்சு நம்பர் 7க்கு ஃபேர்வெல் கொடுத்து அனுப்ப போறோம் ப்ரோ. அது கண்டிப்பா நடக்கதான் போகுது. இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? இந்த மேட்ச் சந்தேகமே இல்லை ப்ரோ. செப்பாக்ல வந்து யாராவது ஜெயிப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து அது இப்ப இருக்க ஸ்டார்ட் பாத்தீங்களா, 220 ரன் பக்கம் வர மாதிரி போயிடுச்சு. கண்டிப்பா நம்ம தான் ப்ரோ. வாய்ப்பே இல்ல. தலை இறங்கி கலக்குனாருன்னா நல்லா இருக்கும். பேட்டிங் கிடைக்குமான்னு தெரியல ப்ரோ. பாக்கலாம், கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்காக எல்லாருமே வந்திருக்கோம். தலை பேட்டிங் பார்க்கலாம் பார்த்தோம். 2 6 அடிச்சா போதும் ப்ரோ. செப்பாக்கு அதிகம் இப்பவே அதுதான் இருக்குது. ஒன்னும் வெடிஞ்சிரும் ப்ரோ சீக்கிரம். ஓகே ப்ரோ. இப்ப தோனி வந்து இந்த சீசனோட அவர் முடிக்கிறாரு. ஆமா ப்ரோ. இன்னும் அவர் சொல்லல ப்ரோ. டெஃபினெட்லி நாட்டு இருந்தா ஒரு 3 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அவரு வாயில சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால ஒன்னும் 4-5 வருஷம் விளையாடுனாலுமே நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ப்ரோ. விளையாடுவோம், பாப்போம் ப்ரோ. நாமளே ஏன் முடிவு பண்ணோம்? தலை தோனி சொல்லிட்டோம். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ப்ரோ. அவர் வாயில அபிஷியலா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் 2 வருஷம் ருத்ராஜை டெவலப் பண்ணி விட்டு கூட போலாம். அதனால கண்டிப்பா வருவாரு ப்ரோ. அடுத்த வருஷமும் வருவாரு. ருத்ராஜ் கேப்டன்ஷிப் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா ருத்ராஜ் வந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்த சக்சஸர்னா கண்டிப்பா ருத்ராஜ் தான். ஏன்னா அவர் வந்துதான் யங்ஸ்டர், 27 வயசு ஆகுது. இன்னும் 10 வருஷம் 12 வருஷத்துக்கு நம்ம டீம் கொண்டு போனோம்னா ருத்ராஜால தான் முடியும். பாத்தீங்கன்னா தோனி இதே மாதிரி 2007 T20 வேர்ல்டு கப் அடிச்சுதான் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்றது நம்ம யாருமே சொல்லவே தேவையில்லை. அப்படியேப்பட்ட வளர்ச்சி. அதே மாதிரிதான் இன்கேஸ் சிஎஸ்கே கப் அடிச்சாருன்னா அப்படியே ஃபியூச்சர்ல இந்தியன் டீம் கேப்டனா கூட வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மாவும் கூடிய சீக்கிரம் போற மாதிரிதான் இருக்காரு. அதாவது கண்டிப்பா ருத்ராஜ் ஃபியூச்சர் இந்திய கேப்டன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்தாருன்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கும். ஏன்னா முக்கியமா ருத்ராஜ் கிட்ட என்னன்னா ரொம்ப காமா இருக்காரு. சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது ரொம்ப காமா ஹேண்டில் பண்றது கண்டிப்பா ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏசியன் கேம்ஸ்ல அவர் கேப்டன்ஷிப் தான் இந்தியா கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர் வேர்ல்டு கப் ருத்ராஜ் கையில வின் பண்றது கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணீங்களா? ஆமா ப்ரோ. டிக்கெட் தான் கிடைக்க மாட்டேங்குது. என்னதான் பண்றாங்க யாருக்கெல்லாம் ஸ்கேம் நடக்குதுன்றாங்க. அதாவது நிறைய பேர் வாங்கி அது நான் சொல்றது பிரான்ஸ் வந்து கண்டிப்பா அசோசியேஷன் சிஎஸ்கே பிரான்ஸுக்கு நிறைய பண்ணணும். ஏன்னா எவ்வளவு பேர் இதுக்காக தான் வராங்க. யாருக்குமே டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ண முடியுது. ஆனா பார்த்தா எல்லாருமே இதுல இருக்காங்க. சரி ஓகே, நல்ல பிரான்ஸ் உண்மையா சப்போர்ட் பண்ற பிரான்ஸ் டிக்கெட் கிடைச்சா நல்லா இருக்கும். மற்றபடி நான் யாரையும் பிளேம் பண்ண விரும்பல. வாங்கி தான் போறாங்க, அனுப்புறாங்க. அதுதான் நம்ம யாருமே நம்பாம யாருமே பிளாக்ல வாங்கிட்டு போவாதீங்க. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேர் 5000 10,000 சொல்லி இப்பவே எடுத்துட்டு இருக்காங்க. என் டீமே கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது யாரும் அப்படி வாங்கிட்டு போவாங்க. அழகா டிக்கெட் கிடைச்சா போங்க. இன்கேஸ் டிக்கெட் கிடைக்கல ஜியோ சினிமாவில ஃப்ரீயா பாத்துட்டு போலாங்க. ஏன்னா நிறைய ஸ்கேம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதனால ஸ்டார்டிங்ல விட்டு டிக்கெட் கிடைச்சா பாருங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்காம 22 குஜராத் வந்து கப்பு வாங்கினாங்க. 23 சென்னை சூப்பர் கிங்ஸ். என்ன ஃபீல் பண்ணுது? இப்பவும் சிஎஸ்கே தான் வின் பண்ணும். சிஎஸ்கே தான். இப்ப 2 பேர் மோதுறாங்கல்ல, யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். சிஎஸ்கே தான் ஜெயிக்குமா? சேப்பாக்கனால தோனி தான். சேப்பாக்கனால தோனி தானா? இப்ப இந்த டிக்கெட்லாம் ஸ்கேம் பண்ணி விக்கிறாங்க, டூப்ளிகேட். இப்ப எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வராங்க. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கணும். எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கும்.